சொல்கிறார்? பயப்படாதிருங்கள். ரட்சிப்பின் வாழ்க்கை என்பது பயத்திற்குரிய வாழ்க்கை அல்ல, விசுவாசத்திற்குரிய வாழ்க்கை. இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் சன்னதியில் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. தாவீது ராஜா, ஆனால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. அவர் நிரந்தரமான ராஜா. தாவீதின் அரசாட்சி ஒரு காலத்தில் முடிவடைகிறது, ஆனால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி யுகமாக நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது. ஏனென்றால் இந்த வார்த்தையை கொடுத்தவர் தேவன். இந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்பட்டவர் இரட்சகர். இந்த நாளில் 3 தலைப்புகளின் கீழ் நாம் இந்த செய்தியை சிந்திக்க போகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார் என்கிற 3 தலைப்புகளின் கீழ் நாம் சிந்திக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கொலோசியர். இரட்சகர் என்ன செய்தார்? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? கொலோசியர் 1வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனம். இயேசு கிறிஸ்து பிறப்பை ஏற்றுக்கொள்வதால் உலகம் ரட்சிப்பை அடைந்து கொள்ள முடியாது. வசனத்தை நீங்கள் தெளிவாக பார்த்தீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இருளின் அதிகாரத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்குகிறார். இருளின் அதிகாரத்தில் இருந்த உங்களையும் என்னையும் அவர் விடுதலையாக்கினார். அவர் எப்படி விடுதலையாக்கினார்? நம்முடைய பாவத்தை அவர் மன்னிப்பதற்காக சிலுவையிலே மரித்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை விடுதலையாக்கினார். நீங்களும் நானும் இன்று உலகத்தில் உள்ள விசுவாசிகளும் இன்று இயேசுவின் பிள்ளைகள், தேவனின் பிள்ளைகள் என்று சொல்லுவோம் என்றால், நாம் ஒளியின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். நாம் இருளில் வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை, இருளில் இருந்து மீட்டெடுத்து ஒளியிலே வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒளியின் வாழ்க்கை எதன் மூலமாக வந்தது என்றால், இரட்சகர் மூலமாக, இரட்சகரின் வேலையின் மூலமாக. எனவே தான் உலகம் இரட்சகர் பிறப்பை ஏற்றுக்கொள்கிறது, ஆனால் அவருடைய சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அதை சத்தியத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உலகத்திற்கு ரட்சிப்பு ஏற்படும், உலக மக்களுக்கு ரட்சிப்பு ஏற்படும். இன்று நீங்களும் நாங்களும் அந்த ரட்சிப்பின் விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் அது இரட்சகரின் வேலை. கன்னிமரியாளிடத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவை அதை விசுவாசித்தால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த சத்தியத்தை நாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தின் மீது மட்டுமே ரட்சிப்பு. மனித குலத்திற்கு வேற எந்த நாமத்தின் மூலமாக ரட்சிப்பு வர முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தின் இரட்சகர். வேறு ஒரு இரட்சகரும் வந்ததும் இல்லை, வரப்போகிறதும் இல்லை. ஏனென்றால் பிதாவாகிய தேவனின் ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து. அந்த இரட்சகரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 43வது அதிகாரம் 11வது வசனம் விபூதமாக சொல்கிறது, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த இரட்சகரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த விதத்திலும் மனிதகுலம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த சத்தியத்தை தான் நாம் உறுதியாக பற்றிக் கொண்டிருக்கிறோம், விசுவாசத்திலே முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். இது எவ்விதமாக நமக்கு சாட்சியாக இருக்கிறது என்று பாருங்கள். 1 யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம்.
1 யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம். பிதாவானவர் யார் சாட்சியிடுகிறார் அவர் இரட்சகராக அவருடனே கூட இருந்த சீஷன், அவரோட கூட இருந்தவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக அனுப்பினவர் யார்? பரலோகத்தின் பிதா. ஆம் பிரியமானவர்களே, அவரை இரட்சகராக அனுப்பினவர் பிதாவானவர். அவர் இரட்சகராக அனுப்பினவர் பரலோகத்தின் பிதாவானவர். அதற்கு சாட்சியாக இருக்கிறவர்கள் அவருடைய சீஷர்கள். அந்த